அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலருவது போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டமஸ்தானத்தில் குரு அமருகிறாருங்க. இந்த குரு பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக குரு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை குரு பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். அதிலும் குறிப்பாக துலாம் ராசியை சமராசியாக பார்க்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் மறைவதால் நிச்சயமாக சிரமம் இல்லை என்றால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலையை நிச்சயமாக குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலருவது போல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிஷபராசியில் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவான் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் 2024 முதல் ஏப்ரல் மாதம் 2025 வரை மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் நுழைந்திருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம். ஆனால் அதே சமயம் நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என ஒவ்வொரு நொடியும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் 8 திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம். ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று 8 திக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் இருப்போங்க. அதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார். முழு சுபகிரகமான குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் மிக அற்புதமாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிஷபராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவால் அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது. மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் ஏற்படுத்தி விட மாட்டாருங்க. அது போன்றுதான் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கிரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். எனவேதான் குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் அங்கு செல்கிறீர்கள், அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம். அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய கைகளில் 2 கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான். அதில் ஒரு கையில் சில ரூபாய் சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான். மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான். இப்போது 2 தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான். மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் 2 தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய
அவனுடைய பரிசானது சில 1000 ரூபாய்களை மட்டும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான். இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார். அவன் உனக்கு 2 தேர்வுகளை வழங்கினான். ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன. ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு சில ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க, அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார், நிச்சயமாக நான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான். ஏனென்றால் அவன் தங்கத்தின் மீது அலாவியான அன்பு கொண்டவன். அது மட்டுமல்லாது நான் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க. இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன. குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம். சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு. ஆனால் அதே சமயம் குரு நவகிரகங்களிலே செல்வ செழிப்பை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார். சனி, ராகு, கேது, சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட, செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம். ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம், முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும். எனவேதான் நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார். அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்கிறாருங்க. தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார். ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால், புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன. நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன் என்றும் கோள்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க. குரு மிக வலுவாக இந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க. ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய 3, 6, 8, 10, 12ல சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு. கடகராசி அவரது உச்ச வீடாகவும், மகர ராசி அவரது நீச்ச வீடாகவும், தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாயாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அடுத்த ஒரு ஆண்டு அமர்ந்து சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் மிக வலுவாக 2024 ஏப்ரல் முதல் 2025 ஏப்ரல் வரை அஷ்டமத்தில் வீற்றிருக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் குரு வக்ரகதியில் திரும்பும் போது மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். திட்டமிட்டதை விட அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் குருவின் சுப பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுகிறது. விரயஸ்தானம், சுகஸ்தானம் என குடும்ப ரீதியாக அனைத்து விதமான விஷயங்களிலும் நிறைந்த முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவே திட்டமிட்டபடி சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பணிகள்ல எந்த விதமான
தடையும் தாமதமும் ஏற்படாது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உண்டு. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட சுமூகமாக கடந்து வருவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் கையாண்டு உங்களுடைய திறமையை முழுமையாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வெளிக்கொணர்வதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. தசாபதிகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி மிக வலுவாக இருக்கிறார். குரு அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் சின்ன சின்ன சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தனித்து செயல்படுவதை தவிர்ப்பதும் யோகம் நிறைந்தவையாக தான் அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். எனவே குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களை பெரிய அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்பு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்திருக்கிறது. மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே அளவான நன்மை நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன சிரமம் இருந்தாலும் அவை அளவோடு தான் இருக்கும். விளைச்சலும் வருமானத்திலும் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் வீற்றிருப்பதால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமத்திற்கு வந்திருப்பதால் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஓய்வில்லாமல் உழைப்பதால் சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டுங்க. எனவே உடல்நல ஆரோக்கியத்திலும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதிலும் சற்று கவனத்தோடு இருங்க. மற்றபடி அனைத்தும் சாதகமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் 24 வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும்.